என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின் பாருங்கள். 925 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 225 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 1000 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 925 2 தடவை பெருக்கணும், 225 2 தடவை பெருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? நமக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஓகேவா? அப்போது 925 இருக்கிற இடத்துல ஏ, 225 இருக்கிற இடத்துல பி ஈக்குவல், இதை அப்படி வச்சுக்கோங்க 1000 எக்ஸு. அடுத்தது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இதுவும் நமக்கு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். அடுத்தது ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 925 இருக்குது. பி இருக்கிற இடத்துல 225 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் கூட்டுங்க. 925 225 கூட்டணும் அப்படின்னா 1150. அதே மாதிரி 925 225 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 700. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அது அப்படியே இருக்கும், கீழே இறங்கிட்டே இருக்கும். அடுத்தது இன்ட்டு, இங்கே எதுவுமே இல்லைன்னா இன்ட்டு இருக்கிறதா இருக்கும். மல்டிபிள், இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதை ஈஸியாக பெருக்கிடலாம். ஓகேவா? 1150 700 ஜீரோ தானே இருக்குது. அப்போ 7 மட்டும் பெருக்கினாவே போதும். அந்த 0 0 0 35க்கு 5 மீதம் 3 7 3 10 மீதம் 1 7 8. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பெருக்கிட்டோம். 805 3 0 ஈக்குவல் 1000 எக்ஸு. இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 805. அப்போ எக்ஸோட வேல்யூ 805. இதுக்கு போய் நம்ம இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். OMR சீட்டே வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போடலாம்.